இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் வார்த்தை. நமக்கு இன்னும் நிறைய நேரம் இருக்குது. நம்ம சொல்லுவோம் இல்லையா, நமக்கு நிறைய நேரம் இருக்குது, ஸோ பொறுமையாகவே கிளம்புங்க, அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவோம்ல. பொறுமையாக பார்த்துக்கலாம், அவசரப்பட வேண்டாம், நமக்கு இன்னும் நிறைய நேரம் இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல. இதை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? We have got plenty of time. We have got plenty of time அப்படின்னா நமக்கு நிறைய நேரம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அடுத்த வார்த்தை அமைதியாக இருப்பது நல்லது. நம்ம சில சமயங்களில் சொல்லுவோம்ல, இந்த டைமில் எதுவும் சொல்ல வேண்டாம், பேசாமல் அமைதியாக இருக்கிறது தான் நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லுவோம்ல. இதை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? பெட்டர் டு பி குவைட். பெட்டர் டு பி குவைட் அப்படின்னா அமைதியாக இருப்பது நல்லது அப்படின்னு அர்த்தம். அடுத்த வார்த்தை இப்போ பேச முடியாது. நம்மக்கிட்ட வந்து யாராவது வந்து ஏதாவது பேச வராங்க அப்படின்னா, நம்ம ஏதாவது ஒரு ஒர்க்கில் இருந்தோம்னா நம்ம சொல்லுவோம்ல, இப்போ பேச முடியாது, அப்புறமா பேசலாம், அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவோம்ல. நம்ம கொஞ்சம் பிஸியாக இருக்கிற டைமில் நம்மக்கிட்ட யாராவது பேச வராங்க, ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நம்மக்கிட்ட பேச வராங்கன்னா நம்ம சொல்லுவோம்ல, இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், இப்போ என்னால் பேச முடியாது, அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவோம்ல. இப்போ பேச முடியாது இதை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ கான்ட் டாக் நவ். ஐ கான்ட் டாக் நவ் அப்படின்னா இப்போ பேச முடியாது அப்படின்னு அர்த்தம். அடுத்த வார்த்தை எனக்கு அவசரம் ஒன்றும் இல்லை. இந்த வார்த்தை அதிகமாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை தான். இப்போ நம்ம டைலர் கடைக்கெல்லாம் போயிட்டு ட்ரெஸ்ஸு ஸ்டிச் பண்ண கொடுத்தோம்னா நம்ம சொல்லுவோம்ல, எனக்கு அவசரம்லாம் ஒன்றும் இல்லை, பொறுமையாக ஸ்டிச் பண்ணித்தாங்க, அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவோம்ல. எனக்கு அவசரம் ஒன்றும் இல்லை. இல்லைனா ஏதாவது ஒரு புக்கு நம்ம வந்து படிக்கிறதுக்கு யாருக்காவது கொடுத்தோம்னா நம்ம சொல்லுவோம்ல, அவசரம் ஒன்றும் இல்லை, பொறுமையாக படிச்சுட்டு தாங்க, அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவோம்ல. எனக்கு அவசரம் ஒன்றும் இல்லை. இதை இங்கிலீஷில் ஐ எம் நாட் இன் எனி ஹரி. ஐ எம் நாட் இன் எனி ஹரி அப்படின்னா எனக்கு அவசரம் ஒன்றும் இல்லை அப்படின்னு அர்த்தம். அடுத்த வார்த்தை இப்போ பேசி பயனில்லை. நம்ம சொல்லுவோம்ல, சில விஷயங்கள் வந்து நடந்து முடிஞ்சிருக்கும், அப்போ நம்ம சொல்லுவோம்ல, இப்போ அதை பற்றி பேசி பயனே இல்லை, அதை முன்னாடியே செஞ்சுருக்கணும், இப்போ பேசி என்ன பிரயோஜனம், அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவோம்ல. முடிஞ்சு போன விஷயத்தை பற்றி பேசி பயனில்லை, அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவோம்ல. இப்போ பேசி பயனில்லை இதை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? இட்ஸ் நோ யூஸ் டாக்கிங் நவ். இட்ஸ் நோ யூஸ் டாக்கிங் நவ் அப்படின்னா இப்போ பேசி பயனில்லை அப்படின்னு அர்த்தம். அடுத்த வார்த்தை அந்த பையன் நல்லவன் இல்லை. நம்ம சொல்லுவோம்ல, சில பேரை பார்த்தோன்னே அந்த பையன் கூட பழகாத, அந்த பையன் நல்லவன் இல்லை, அந்த மாதிரி சொல்லுவோம்ல. இதை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? தட் பாய் இஸ் நாட் குட். தட் பாய் அப்படின்னா அந்த பையன், இஸ் நாட் குட் அப்படின்னா நல்லவன் இல்லை அப்படின்னு அர்த்தம். அடுத்த வார்த்தை நீங்கள் தவறாக புரிந்து கொண்டீர்கள். நம்ம சில விஷயங்களை வந்து ஏதாவது கன்வே பண்ணும்போது ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க வந்து தப்பாக வந்து புரிஞ்சுப்பாங்க. அப்போ நம்ம சொல்லுவோம்ல, நான் அந்த மீனிங்கில் சொல்லலை, நீங்கள் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. நீங்கள் தவறாக புரிந்து கொண்டீர்கள் இதை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? யூ மிஸ் அண்டர்ஸ்டூட். யூ மிஸ் அண்டர்ஸ்டூட் அப்படின்னா நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, தவறாக புரிந்து கொண்டீர்கள் அப்படின்னு அர்த்தம். அடுத்த வார்த்தை அவர் என்னுடைய ஆசிரியர். நம்ம சொல்லுவோம்ல, அவங்க தான் என்னோடய டீச்சர் அப்படின்னு சொல்லுவோம்ல. எங்கேயாவது பார்த்தோம்னா நம்ம சொல்லுவோம்ல, அவங்க என்னோட டீச்சர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அவர் என்னுடைய ஆசிரியர் இதை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஹீ இஸ் மை டீச்சர். ஹீ இஸ் மை டீச்சர் அப்படின்னா அவர் என்னுடைய ஆசிரியர் அப்படின்னு அர்த்தம். அடுத்த வார்த்தை உனக்கு என்ன தெரியும். நம்ம சொல்லுவோம்ல, உனக்கு என்னை பற்றி என்ன தெரியும், உனக்கு இந்த விஷயத்தை பற்றி என்ன தெரியும், அந்த மாதிரியெல்லாம் நம்ம சொல்லுவோம்ல. சில நேரங்களில் உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இதை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? வாட் டு யூ நோ. வாட் டு யூ நோ அப்படின்னா உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு அர்த்தம். அடுத்த வார்த்தை நாளைக்கு எனக்கு எக்ஸாம் இருக்குது. நம்ம சொல்லுவோம்ல, இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து விளையாட கூப்பிட்றாங்க, இல்லை வெளியில் போக எங்கேயாவது கூப்பிட்றாங்கன்னா நம்ம சொல்லலை, எனக்கு படிக்கிறதுக்கு இருக்குடா, நாளைக்கு எனக்கு எக்ஸாம் இருக்குது, நான் வரல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இதை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ ஹாவ் எக்ஸாம் டுமாரோ. ஐ ஹாவ் எக்ஸாம் டுமாரோ அப்படின்னா எனக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அடுத்த வார்த்தை புதிதாக ஏதாவது செய். நம்ம சொல்லுவோம்ல, புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணு. இப்போ வந்துட்டு யாராவது ஒரு பிஸ்னஸில் லாஸ் ஆகுறாங்க அப்படின்னா, அந்த பிஸ்னஸ் வந்து ஒர்க் அவுட்டே ஆகலைன்னா நம்ம சொல்லுவோம்ல, இதை விட்டு புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணு, புதுசாக ஏதாவது செய், புதுசாக எதுலையாவது முயற்சி பண்ணு, அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவோம்ல. புதுசாக ஏதாவது செய், புதிதாக ஏதாவது செய் இதை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டூ சம்திங் நியூ. டூ சம்திங் நியூ அப்படின்னா புதுசாக ஏதாவது செய் அப்படின்னு அர்த்தம். அடுத்த வார்த்தை பழையதை மறந்துவிடு. நம்ம சொல்லுவோம்ல, சில பேர்லாம் வந்து நடந்து போன விஷயத்தை நினச்சி ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்கக்கிட்ட சொல்லுவோம்ல, நடந்தது நடந்துருச்சு, பழசை மறந்துடு அப்படின்னு சொல்லுவோம்ல. பழையதை மறந்துவிடு இதை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஃபர்கெட் த ஓல்டு. ஃபர்கெட் அப்படின்னா மறக்கிறது, த ஓல்டு அப்படின்னா பழசு.
அப்போ பழையதை மறந்து விடு அப்படிங்கிறத forget the world அப்படின்னு சொல்லணும். அடுத்த வார்த்தை அவன் பொய் சொல்கிறான். நம்ம சொல்லுவோம்ல அவன் பொய் சொல்கிறான், அவன் சொல்கிறது பொய், அவன் வந்து பொய் சொல்கிறான், அவனை நம்பாதீங்க, அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவோம்ல, அவன் பொய் சொல்கிறான். இதை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? he is lying. he is lying அப்படின்னா அவன் பொய் சொல்கிறான் அப்படின்னு அர்த்தம். அடுத்த வார்த்தை எனக்கு தெரிந்த வரை. இந்த வார்த்தை நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு அவன் ஸ்கூலுக்கு வரமாட்டான், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் வந்து நாளைக்கு அந்த படத்துக்கு வரமாட்டான். நம்ம சொல்லுவோம்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் அவங்ககிட்ட பேச மாட்டான். இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம்ல எனக்கு தெரிந்த வரை அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லுவோம்ல. இதை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? as far as I know. as far as I know அப்படின்னா எனக்கு தெரிந்த வரை அப்படின்னு அர்த்தம். அடுத்த வார்த்தை நான் சொல்வதை அவன் கேட்கவே மாட்டான். இது வந்து கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கிற பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக சொல்லுவாங்க. பசங்க வந்து நிறைய பசங்க வந்து அம்மா சொல்கிறது அப்பா சொல்கிறது கேட்க மாட்டாங்க. அப்போ சொல்லுவோம்ல அவன் எங்கே நான் சொல்கிறத கேட்குறான், நான் சொல்கிறதே அவன் கேட்க மாட்டான், அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல. இதை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? he won't listen to me. he won't listen to me அப்படின்னா நான் சொல்வதை அவன் கேட்க மாட்டான் அப்படின்னு அர்த்தம். அடுத்த வார்த்தை இதே வந்து நம்ம பசங்கக்கிட்டே கேட்போம்ல, நான் சொல்கிறது நீ கேட்கவே மாட்டியா அப்படின்னு கொஸ்டினாக கேட்போம்ல. நம்ம வந்து சில விஷயங்கள்லாம் சொல்லும்போது பசங்க ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ சொல்லுவோம்ல, கோவத்துலேயும் சொல்லுவோம், வருத்தப்பட்டு சொல்லுவோம், நான் சொல்கிறது நீ கேட்கவே மாட்டியா அந்த மாதிரி சொல்லுவோம்ல. இதை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? won't you listen to me. won't you listen to me அப்படின்னா நான் சொல்கிறது நீ கேட்கவே மாட்டியா அப்படின்னு அர்த்தம். அடுத்த வார்த்தை நான் சொல்கிறத கேளு. நம்ம பசங்கள்கிட்ட சொல்லுவோம்ல, ஃபஸ்ட்டு நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லுவோம்ல. இதை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? listen to me. listen to me அப்படின்னா நான் சொல்வதை கேள், நான் சொல்கிறதை கேள் அப்படின்னு அர்த்தம். அடுத்த வார்த்தை இன்னும் ரெடி ஆகலை. இந்த வார்த்தையை நம்ம வந்து அதிகமாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான். இப்போ வந்து சாப்பாடு ரெடி ஆகிடுச்சா அப்படின்னு வந்து நம்மக்கிட்ட கேட்பாங்கள்ல, அப்போ நம்ம சொல்லுவோம்ல இன்னும் ரெடி ஆகலை, இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இல்லைன்னா எங்கேயாவது நம்ம வந்து எங்கேயாவது கிளம்பிக்கிட்டு இருக்கோன்னா சொல்லுவாங்கள்ல, எல்லோரும் ரெடி ஆகிட்டிங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை இன்னும் ரெடி ஆகலை அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவோம் இல்லையா. இன்னும் ரெடி ஆகலை அப்படின்னா இதை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? நாட் ரெடி yet. நாட் ரெடி yet அப்படின்னா இன்னும் ரெடி ஆகலை அப்படின்னு அர்த்தம். அடுத்த வார்த்தை அவசரப்பட தேவையில்லை. நம்ம சொல்லுவோம்ல அவசரப்பட தேவையில்லை, பொறுமையாக கிளம்புங்க, பொறுமையாக செய்யுங்க. இப்போ அசைன்மெண்ட்லாம் ஸ்கூலில் சொல்லியிருந்தாங்கன்னா டைம் கொடுப்பாங்க இல்லையா, ஒரு 1 வீக் டைம் கொடுத்தாங்கன்னா அவசரப்பட தேவையில்லை, பொறுமையாக நீட்டாக எழுதி சப்மிட் பண்ணுங்கள் அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்கள்ல. அவசரப்பட தேவையில்லை. இதை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? நோ நீட் டு ஹரி. நோ நீட் டு ஹரி அப்படின்னா அவசரப்பட தேவையில்லை அப்படின்னு அர்த்தம். அடுத்த வார்த்தை என்ன அவசரப்படுத்தாத. நம்ம சொல்லுவோம்ல என்ன அவசரப்படுத்தாதடா, ஏண்டா என்ன அவசரப்படுத்துகிறா அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவோம்ல. இதை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டோன்ட் ஹரி மீ. டோன்ட் ஹரி மீ அப்படின்னா என்ன அவசரப்படுத்தாத அப்படின்னு அர்த்தம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான 20 சென்டென்சஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தாச்சு. இந்த 20 சென்டென்சஸையும் நீங்கள் உங்கள் டே டு டே லைஃப்பில் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களாலேயும் ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேச முடியும். இப்போ நம்மளோட ஹோம்ஒர்க்குக்கான டைம். நான் வந்து இங்கே ஒரு 5 தமிழ் சென்டென்சஸ் கொடுக்குறேன், அதை அப்படியே நீங்கள் இங்கிலீஷில் கன்வெர்ட் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் பிங்க் பண்ண. ஃபர்ஸ்ட் ஒன், நான் மிகவும் உறுதியாக இருக்கேன். செகண்ட் ஒன், நான் 100% உறுதியாக இருக்கேன். தேர்ட் ஒன், நான் அதை நம்பலை. ஃபோர்த் ஒன், நம்புறது கஷ்டம் ஆனால் உண்மை. ஃபிஃப்த்து ஒன், நீ உறுதியாக சொல்கிறியா